கேரளா லாட்ரியான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்குறோம். 1/2/2026க்கான ஒரு கணிப்பு நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி 31ஆந்தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 477 மகளே. 477க்கு நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிசல்ட் 477. நம்ம வந்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 473 அடிச்சிருக்கோம். நேற்று 473, இது 474. ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 473 வச்சு தான் நம்ம வந்து அடுத்த நாள் ரிசல்ட் வந்து எடுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்றும் கனெக்ட் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து எடுக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 473 வச்சு நம்ம அடுத்து என்ன வர மாதிரி நம்ம எடுத்துருந்தோம். ஆனால் வந்து 0 டபுள்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் 00 கொடுத்துருந்தோம். 7 அடிச்சிட்டேங்க, ஒன்றும் பண்ண முடியாது நம்மளே. ஓகே, மாத கடைசி கொஞ்சம் லிமிட்டாக தான் விளாண்டுக்கிறோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தலாம் 1ஆந்தேதிக்கான ஒரு கணிப்பு நம்ம வந்து பார்த்துருவோம் நம்மளே. அதுக்கு முன்னாடி கேரளா அண்டு நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 84 288 011 89 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டும் மரணத்தில் கொடுக்கணும். நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் மூலம் புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மல்லி, நம்ம வந்து 477 மாதத்தில் முதல் நாள் கொஞ்சம் அளவாக ப்ளே பண்ணுறது ரொம்பவும் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். நம்ம எப்பயுமே எடுக்கக்கூடிய மெத்தட் அதே பேட்டர்ன் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? கடையில் வந்தால் ப்ளே பண்ணி பாருங்கள், நல்லா லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து 477க்கு நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி ஒரு 5 வரலாம். அடுத்து பி போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிடைச்ச நம்பர் 5, அப்படி 4ன்னு கிடச்சிருக்கு. சி போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 4, அப்படி 0ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 2 5, பி போர்டில் 5 4, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 4, அப்படி 0 நம்பர் கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சிக்கான ஒரு கணிப்பு நம்ம வந்து பார்த்துருவோம். ஏபிசிஎஸ்சிக்கான கணிப்புன்னு பார்த்தீங்கன்னா 25 24 20. 5 காலத்தில் பார்த்தீங்கன்னா 55 54 50. ஓகேவா? நம்ம வந்து அதிக நம்பர் கொடுக்கல. ஓகேவா? அவ்வளோதான். நமக்கு வந்து மறுபடியும் டவுல்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி தான் கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு 3 டிஜிட்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம வந்து பார்த்துருவோம். 3 டிஜிட்டுக்கான ஒரு கணிப்பு பார்த்தீங்கன்னா 254 250 244 240 554 550 544 540. இந்த தான் நம்ம வந்து திருடிஜில் நம்மளோட கணிப்பில் அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ். இதை உங்கள் கணிப்பில் மேட்சஸ்னா ப்ளே பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா? நாளை பொறுத்தவரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4 பொறுத்தவரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் 2, அப்படி 5. 6 பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து 2 5 2ல் ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி நம்ம வந்து எடுத்துருக்குறோம். கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வர மாதிரி இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பரை எப்பவுமே ப்ளே பண்ண வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஸ்டார்டிங்கும் சரி மாத கடைசியும் கொஞ்சம் லிமிட்டாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறது ரொம்பவும் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டர்ன் மாறும். அதனால் கொஞ்சம் லிமிட்டாக நீங்கள் ப்ளே பண்ணுறது நல்லது. ஓகேவா? மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான கணிப்போட சந்திக்கலாம். நமது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. புதுசாக வரும்போது வந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பண்ணி பட்டன் நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கான ஒரு கணிப்பு வீடியோவில் சந்திக்கலாம்.